ஏடிப்படிகளுக்கு ஒரு பெரிய கைது. இப்ப இங்க 2 பேரை கொண்டாட வேண்டியிருக்கிற விழாவில் 2 பேருக்கு பொறுப்பு இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு போக முடியும். ஒண்ணு பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். இந்த பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா இல்ல. 2 பேரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய கடமை. ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் தான். ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள். புரிஞ்சுதா? ஒவ்வொரு பெற்றோரும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் தான். ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான். 2 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை எப்படி சார் வழிநடத்த வேண்டியிருக்கு? நான் 8வது படிக்கும் போது என்னை மாதிரி ஒரு மக்கு பையன் பள்ளிக்கூடத்தே கிடையாது. என்னை மாதிரி ஒரு மக்கு பையன் பள்ளிக்கூடத்தே கிடையாது. ஒன்னான சுட்டி படிப்பொழுதா வராது. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருப்பேன். கிளாஸ்ல குழந்தை பேசிட்டே இருப்பேன். எந்நேரம் வெளியே முட்டி போட வச்சிருப்பாங்க. பெஞ்சிலே நிப்பாட்டுவாங்க, அடி முறிப்பாங்க. அப்படி ஒருத்தரை எப்படி உருவாக்குனாங்கிற கதை இருக்குல்ல, அதுதான் அந்த மேஜிக், அதுதான் அந்த சீக்கிரம். பேச்சு போட்டிக்கான அறிவிப்பு வரும்போது வார்த்தையார் எழுதி கொடுத்து மனப்பாடம் சொல்லுவார். பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே கையோட கூட்டி போய் வீட்டுல உட்கார வச்சு ஒப்பிடா அப்படிப்பாரு. யோசிச்சு பாருங்க, முன்னாடி வார்த்தையார் ஒப்பிடா அப்படின்னு எப்படி வரும்? நான் அழுவேன் சார், எனக்கு வரல சார், வரும் டீலாம் போட்டு கொடுத்து ஒழுங்கா குடிச்சிட்டு ஒப்பிங்க. நீ எங்க அம்மா சொல்லுவாங்க, சார் வேணாம் சார், வரல சார், விட்டுருங்க சார். இல்லம்மா அவனுக்கு வரும். எங்க அம்மா லைட் உட்காருவாங்க, தம்பி உனக்குள்ள என்ன வரும்னு வார்த்தையார் சொல்றாரா, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு பெரிய மேஜர் ஆபரேஷன் நடந்தது. நான் ஒரு 6 மாத காலம் படுக்கையில் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. நான் 6 மாசம் படுக்கையில் இருக்கிறப்ப எங்க அம்மா சீரியல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இல்லை, நிறைய புத்தகங்களை வாங்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சது கிடையாது, எல்லா புத்தகத்தையும் எங்க அம்மா வாசிச்சாங்க. எங்க அம்மா வாசிக்க 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 நான் கேட்டுக்கிட்டு மட்டுமே இருந்தேன். கேட்டுக்கிட்டு மட்டுமே இருந்ததுக்கு இந்த கேட்டு தாண்டி ஒரு நேரம் வருது. அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன். இந்த ஆசிரியரும் பெற்றோருக்கு ஒரு 30 நிமிஷம் பேசுகிறதுக்கு மேடம் சொன்னாங்க. நான் பார்க்க ஆர்வத்தில் நீங்க நல்லா கேட்குறீங்க, ஆர்வமா எல்லாருமே அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துருக்கீங்க, நல்லா கேட்குறீங்க ஒரு. நான் பாட்டில் விடிய விடிய தென்கட்சியா சொல்லுவாரு, ஒரு பேச்சாளர் என்ன பண்ணாரா, ரொம்ப ஆர்வமா இருக்கிற நேரம் பேசிட்டு இருந்தாரா. நான் விவரமா வாட்சி கட்டிட்டு வந்துட்டேன். அவருடைய வாட்சி கட்டாம போயிட்டாரா. உள்ள வேற அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன், வழி என்ன அப்படின்னு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரா. அப்ப அவருக்கே தெரிஞ்சிருச்சா ரொம்ப நேரம் பேசுறவங்க. அவர் சொன்னாரா, நீ மன்னிச்சிருங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன், வாட்சி கட்ட மறந்துட்டேன். கூட்டத்துக்கு கோபமா ஒருத்தர் சொன்னாரா, வாட்சத்தை பார்க்கல, பின்னாடி காலண்டையாவது பார்க்கக்கூடாதா. ஒரு நல்ல கேட்கிற கூட்டம் கிடைச்சா ரொம்ப நேரம் பேசிடுவோம்.